விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 48வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ஜல் அதனையா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 48. புத்தியே சகல சக்தியும். புத்தியே சகல சக்தியும். புத்திமான் பலவான் ஆவான். புத்திமான் பலவான் ஆவான். பலமுலான் புத்தி அற்றால் எத்தனை விதத்தினாலும் இடரது வந்தே தீரும். மற்றொரு சிங்கம் தன்னை வறுமையில் கூட்டிச் சென்று உற்றதோர் கிணற்றில் சாயல் காட்டிய ஓவை போல. புத்தியே சகல சக்தியும். புத்திமான் பலவான் ஆவான். புத்திமான் பலவான் ஆவான். பலமுலான் புத்தியற்றால் எத்தனை விதத்தினாலும் இடரது வந்தே தீரும். மற்றொரு சிங்கம் தன்னை வறுமுயல் கூட்டிச் சென்றே உற்றதோர் கிணற்றில் சாயல் காட்டிய ஓமை போலே. அறிவுள்ளவன் வலிமை உடையவன் ஆவான். அறிவுள்ளவன் வலிமை உடையவன் ஆவான். வலிமை உடையவனும் அறிவு அற்றுப்போனால் வலிமை உடையவனும் அறிவு அற்றுப்போனால் ஒரு முயல் சிங்கம் ஒன்றை கூட்டிச் சென்று ஒரு கிணற்றில் அச்சிங்கத்தின் நிழலை காட்டி கொன்றதைப் போல் அவனுக்கு எந்த விதத்திலேனும் துன்பம் வந்தே தீரும். மீண்டும் பாடலை பார்ப்போம். புத்தியே சகல சக்தியும். புத்திமான் பலவான் ஆவான். பலம் உலான் புத்தியற்றால் எத்தனை விதத்தினாலும் இடரது வந்தே தீரும். மற்றொரு சிங்கம் தன்னை வறுமையில் கூட்டிச் சென்று உற்றதோர் கிணற்றில் சாயல் காட்டிய ஓமை போலே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பாக தினந்தோறும் விவேக சிந்தாமணியிலிருந்து ஒவ்வொரு பாடலாக விரிவிரியோடு வழங்கி கொண்டிருக்கின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் அதனையா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பம் நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.